ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சிம்ம லக்னம். இந்த திசையில் தான் அபார தொழில் வளர்ச்சி, குபேர யோகம் உண்டாகும். இந்த பதிவில் நான் அதை பற்றி தான் பேசியிருக்கேன். சிம்ம லக்னத்துக்கு எப்போ அபாரமாக தொழில் வளர்ச்சி அடையும், அந்த தொழில் வளர்ச்சி அடைஞ்சு வருமானம் மிக பெரிய அளவுக்கு அதிகரித்து அதுவே குபேர யோகம் மாதிரி உண்டாகும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா, ஜாதகம் பார்க்க வர்றவங்கலாம், எனக்கு எப்ப நல்ல நேரம் வரும்? எப்ப ஒரு நல்ல யோகம் வரும்? அதேபோல எப்ப சொத்து வாங்குவேனா? எனக்கு நெறைய தொழில் வளர்ச்சியெல்லாம் பெருசா அடைஞ்சிருமா? நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறுவேனா? அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏன்னா, இது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியுது. ஜாதகத்துல பல சிக்கல்கள் இருக்கிறத வச்சு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பண கஷ்டம். பொருளாதார பிரச்சனை தான் பிரச்சனையாவே எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா பொருளாதார பிரச்சனை இல்லன்னா, அவங்க மத்த பிரச்சனைகளை ஈஸியா சமாளிச்சர்றாங்க. பொருளாதார பிரச்சனை இருந்ததுன்னா, எல்லா பிரச்சனையுமே பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால எல்லாமே பொருளாதாரத்துல எப்ப எனக்கு ஒரு நல்ல நிலை வரும்? எப்ப எனக்கு என் வேலையில உயர்வு வரும்? எனக்கு எப்ப பணக்கார யோகம் வரும்? குபேர யோகம் வரும்ன்னு தான் எல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே உள்ளதான் அது. அதனால தான் நான் இந்த பதிவுல ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்ப நல்ல காலம் வரும், எப்ப அ பண விஷயத்துல ஒரு பொருளாதார வளர்ச்சியெல்லாம் வரும், தொழில், வியாபாரம் இதுல வளர்ச்சி வரும். அதேபோல வேலையில உயர்வு வரும். நெறைய சேலரி, சம்பளம் கிடைக்கிற மாரி எப்ப நிலை வரும், அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, திசா புத்தி தான் காரணம். ஒருத்தர் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி சாதாரண நிலையில இருக்கிறவரு கோடீஸ்வரனா மாறுறாரு. ஏழை பணக்காரனா ஆகுறது எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திசா புத்திகள் தான் காரணம். இப்ப நம்ம நெறைய பதிவுகள்லாம் பார்க்குறப்ப, கோச்சார ரீதியா கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுறப்ப சில பேருக்கு கோடீஸ்வர யோகம்லாம் போடுறாங்க. ஆனா, அந்த மாரி கோடீஸ்வர யோகம்லாம் கிடைக்காது. அது அந்த கோச்சார ரீதியா கிரகங்கள் வரும்போது, நல்ல நிலையில இருந்தா சில நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா, அப்ப கொஞ்சம் சமாளிக்கலாம். கஷ்டத்த சமாளிக்கலாம். அப்ப பெரிய அளவுக்கு வளர்ச்சிய எதிர்பார்க்க முடியாது. ஆனா, திசா புத்திகள் ஒரு மனுஷரோட வாழ்க்கையில மாறும்போது, மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த திசா புத்திகள் யோகம் செய்யக்கூடிய நிலையில இருந்தா, அதை அந்த ஜாதகராலேயே மாத்த முடியாது. அப்படி ஒரு யோகத்த குடுத்துரும். குபேர யோகம். அதேபோல தொழில் வளர்ச்சியிலே மிகப்பெரிய யோகத்தெல்லாம் குடுக்கும். ஏன்னா, நம்ம சராசரியா ஒருத்தருடைய வாழ்க்கையில பார்க்கும்போதே நீங்க பார்த்துருக்கலாம். படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிச்சு முடிச்சோனே வேலைக்கு போயிருவாங்க. வேலைக்கு போனோனே நல்ல சம்பளம் கிடைக்கும். வீடு அ வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க, கல்யாணம் நடக்கும். வாழ்க்கை நிலை உயர்ந்துகிட்டே போகும். இது எல்லாருக்குமே இந்த மாரி யோகம் இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கிறது கிடையாது. ஏன்னா ஜாதகங்கள்ல வேறு வேறு கிரக நிலைகள் இருக்கிறதுனால, மத்தவங்களுக்கு வேற வேற மாரி இருக்கும் பலன்கள். அப்படி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, 40 வயசுல திடீர்னு ஒரு யோகம் வந்துரும். வேலைக்கு போயிட்டு இருந்தவரு சின்னதா ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாரு. அந்த கம்பெனி ஆரம்பிச்சா அது மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அதுல வருமானம் அதிகரிச்சு, அவருக்கு சொத்து சுகங்கள்லாம் வாங்கி, வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு குபேர யோகத்துக்கு வந்துருவாரு. கோடீஸ்வர யோகத்துக்கு வந்துர்றாரு. அது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, 60 வயசுல வரும். 60 வயசுல வருமானம் வரும். ஏன்னா, நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, அரசியல்ல இருக்கவங்க, சினிமால இருக்கவங்க, பிரபலமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி நடக்கிறது நம்மளுக்கு தெரியுது. சராசரி மனிதர்லயும் வரும். ஏன்னா, அரசியல்ல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா கட்சியில ஒரு தொண்டரா தான் இருப்பாங்க. அப்புறம் கிளை செயலாளர், வட்டச் செயலாளர் இந்த மாரின்னு போய் சேர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு அவங்க எம்எல்ஏ ஆவாங்க. எம்எல்ஏ ஆகி மந்திரி பதவியே கிடைச்சிரும். இது 60 வயசுலலாம் அவங்களுக்கு நடக்குது. நெறைய பேருக்கு நடந்திருக்கு. அவங்கலாம் சாதாரண தொண்டரா இருந்தவங்க. அவங்களுக்கு 60 வயசுல இப்படி பெரிய யோகம். ராஜ யோகம்னு வந்துரும். அதேபோல சினிமா துறையிலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்காங்க. சினிமா துறையில 60 வயசு வரையும் அவரு சாதாரண நடிகரா இருப்பாரு. வந்து போற நடிகரா இருப்பாரு. அடையாளமே தெரியாது. பார்த்தா திடீர்னு மிகப்பெரிய நடிகரா ஆயிருவாரு. சினிமா உலகத்திலேயே அவர தவிர்க்க முடியாதுங்கிற மாரி வந்துருவாங்க.
எந்த படம் எடுத்தாலும் அந்த படத்துல அவர் இருக்கணும்னு எல்லாரும் விரும்புவாங்க. கோடிகள்ல சம்பளம் வாங்குவாரு. இதெல்லாம் எப்படி ஒருத்தர் லைஃப்ல திடீர்னு இப்படி நடக்குதுன்னா, அது யோகம் தரக்கூடிய அந்த திசா புத்திகள் வரதான் காரணம். இப்படி யோகம் தரக்கூடிய திசா புத்திகள் வந்தா மட்டும்தான் ஒருத்தருடைய லைஃப்ல வந்து மாற்றங்கள் நடக்குது. இல்லன்னா, அவரு பிறந்தப்ப ஏழையா இருந்தாருன்னா, அந்த ஏழை நிலையில போராடிக்கிட்டு இருக்காரு. பணக்காரனா கொஞ்சம் பொறந்திருந்தாருன்னா, வசதி வாய்ப்புகள் இருந்தா, அந்த பணத்த வச்சு அவர் வசதி வாய்ப்புகளோட இருக்காரு. ஆனா வளர்ச்சி இருக்காது. அவர் என்ன வச்சிருக்காரோ, அத வச்சு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், எல்லாம் இருக்கும். இந்த மாரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா திடீர் வளர்ச்சி, மிகப்பெரிய யோகம் இதெல்லாம் வருதுன்னா, அவங்களுக்கு திசா புத்தி தான் காரணம். இத தான் நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இப்ப இந்த சிம்ம லக்னத்துக்கு பார்க்கும்போது, எந்த திசை வந்தா யோகமா இருக்கும்? அப்டின்னா, சிம்ம லக்னத்த பொறுத்தவரையும் சனி திசை, புதன் திசை, ராகு திசை. இந்த 3 திசை தான் தொழில் வளர்ச்சி, மிகப்பெரிய அளவுக்கு பண வரவு, குபேர யோகம், கோடீஸ்வர யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் உருவாகுறது. சிம்ம லக்னத்த பொறுத்தவரையும் சனி திசை, புதன் திசை, ராகு திசை. இந்த 3 திசை தான். இந்த 3 திசை வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி உண்டாகும். இது சிம்ம லக்னத்துக்கு நான் சொன்னது ஒரு புதுசா தெரியும். ஏன்னா, நான் பல ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச விஷயங்கள தான் நான் பதிவுகள்ல சொல்லிட்டு வரேன். எத்தனையோ சிம்ம லக்னக்காரங்களோட ஜாதகம்லாம் நான் பார்க்கும்போது, அவங்களுக்கு எந்த திசையில மிகப்பெரிய யோகம் உண்டாகுது, எந்த திசையில அவங்களுக்கு வீழ்ச்சி உண்டாகுதுங்கன்னு பார்க்குறேன். பாதிப்பெல்லாம் எப்படி உண்டாகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயம் வருது. அப்ப சிம்ம லக்னத்தில பொறந்தவங்களுக்கு இப்ப பாதகமான பலன்கள்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, செவ்வா திசை, சந்திர திசை, குரு திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, கேது திசை. இவ்வளவு திசை. செவ்வாய், சந்திரன், குரு, சுக்கிரன், சூரியன், கேது. 6 திசை அவங்களுக்கு சரியில்ல. 3 திசை வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு மிக யோகத்த குடுக்குது. இப்ப இது வந்து இவங்க லைஃப்ல வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரணும். வந்தா தான் நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த 3ல ஏதாவது ஒரு திசைய அவங்க லைஃப்ல கிராஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்க லைஃப்ல வந்து மிகப்பெரிய மாற்றங்கள், யோகங்கள உண்டாக்கிரும். இப்ப இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். சனி திசை, புதன் திசை, ராகு திசை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, சனி திசை வரும்போது, சனி பகவான் அவங்க ஜாதகத்துல அதாவது பாதிப்ப கொடுக்கக்கூடிய கிரகங்கள சொல்லியிருந்தேன்ல, செவ்வாய், சந்திரன், குரு, சுக்கிரன், சூரியன், கேது. இந்த நட்சத்திரங்கள்ல போய் சனி உட்கார்ந்திருக்க கூடாது. அப்ப பலன்கள் நல்ல பலன்கள் கிடைக்காது. அப்பயும் பாதிப்பா இருக்கும். அதேபோல புதனும் ஏற்கனவே சொன்ன மாரி செவ்வாய், சந்திரன், குரு, சுக்கிரன், சூரியன், கேது நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது. இதே போல ராகு, ராகு போயி செவ்வாய், சந்திரன், குரு, சுக்கிரன், சூரியன், கேது இந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்க கூடாது. நெறைய பேரு சிம்ம லக்னக்காரங்கலாம் குரு திசை வந்தா யோகமா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. செவ்வாய் திசை வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாய் திசை வந்து 4ஆம் இடத்து ஆனா அப்ப சொத்து சுகங்கள்லாம் கொஞ்சம் வாங்குற மாரி இருக்கும். அந்த மாரி சில விஷயங்கள் நடக்கலாம். ஆனாலும் அது கூட விரயத்த குடுத்துரும். ஏன்னா அது பாதகாதிபதியாயும் வேலை செய்யும். ஆ இந்த மாரி நான் இப்ப இந்த பதிவுல சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஆ சனி திசை, புதன் திசை, ராகு திசை வந்து தொழில் வளர்ச்சிய குடுத்துரும். தொழில் வளர்ச்சி வந்தாலே வருமானம் தன்னால வர ஆரம்பிச்சுரும். வருமானம் கிடைச்சாலே வாழ்க்கையில எல்லா நிலையும் சமாளிக்கலாம். ஏன்னா பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் இல்லன்னா ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பெரிய அ பதவி, அதேபோல கௌரவம், அதேபோல அவங்களுடைய எல்லா வித அதிகாரம் இருந்தாலும், பணங்கிறது அவங்கள்ட்ட இல்லன்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பணத்துக்கு வந்து மத்தவங்கள்ட்ட கடன் வாங்குறது, எதிர்பார்க்கிறது, இந்த பிரச்சனைன்னு ஒருத்தருடைய லைஃப்ல வர ஆரம்பிச்சுச்சுன்னா, அது வச்சு பல சிக்கல்கள் உருவாகும். இதனால தான் எப்ப தொழில் வளர்ச்சி அடையுதோ, அவங்களுக்கு வருமானம் அவங்க எடுக்கிற காரியங்கள் வந்து ஜெயிக்குதோ, அப்பதான் அவங்களுக்கு வந்து
நல்ல காலம். அது குபேர யோகம் அந்த நேரத்துல தான் வரும். அந்த மாரி பார்க்கையில சனி, புதன், ராகு. இப்ப இந்த சனி பகவான் வந்து அவருடைய சுயசாரத்திலேயோ, அதாவது அவருடைய அ நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள்ல இருந்தாலும் சரி, அதே மாரி புதனோட நட்சத்திரத்துல அ ஆயில்யம், கேட்டை, ரேவதியில வந்து சனி பகவான் இருந்தாலும் சரி, அதேபோல சனி பகவான் வந்து இதுல ராகுவோட நட்சத்திரத்துல உட்காந்துருந்தாலும் சரி, அ திருவாதிரை, சிவாதி, சதயத்துல இருந்தாலும் சரி, அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு யோகத்த தான் குடுக்கும். நல்ல ஒரு பலன குடுக்கும். அதேபோல சனி பகவான் அவங்களுக்கு திசை நடத்தும்போது, அது செவ்வாய் வீட்லயோ, அல்லது சந்திரன் வீட்லயோ, அல்லது குரு வீட்லயோ, சுக்கிரன் வீட்லயோ, சூரியன் வீட்லயோ இருந்தா பலன் வந்து கம்மியா தான் இருக்கும். 50% தான் இருக்கும். அதேபோல புதனும், செவ்வாய், சந்திரன், குரு, சுக்கிரன், சூரியன் இந்த வீடுகள்ல போய் உட்காந்துட்டாலும் பலன்கள் கம்மியா தான் இருக்கும். அதேபோல ராகுவும் இதே தான். செவ்வாய், சந்திரன், குரு, சுக்கிரன், சூரியன் இந்த வீடுகள்ல இருந்தாலும் பலன்கள் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனாலும் சனி திசையோ, அந்த நேரம் புதன் திசையோ அல்லது ராகு திசையோ அவங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, அவங்க எதிர்பார்க்கலாம். பல உயர்வான நிலை. அதாவது வேலை, தொழில், அ அதேபோல வருமானம், இத வந்து அதேமாரி அரசியல்ல உள்ளவங்க, சினிமால உள்ளவங்கலாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிய வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். அந்த நேரத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிய உண்டாக்கும். ஏன்னா, இந்த லக்னத்துக்கு சில விஷயங்கள் வந்து அ நல்லதும் நடத்துறது, கெட்டதும் நடத்து. எ இந்த சிம்ம லக்னத்துக்கு பார்க்கும்போது, நான் சொல்லக்கூடிய இந்த சனி, புதன், ராகு வந்து நல்ல விஷயங்கள நடத்துது. அதே சமயத்துல செவ்வாய், சந்திரன், குரு, சுக்கிரன், சூரியன், கேது திசை நடக்கும்போது, மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவு வருது. எனக்கு தெரிஞ்சு நெறைய சிம்ம லக்னக்காரங்க செவ்வாய் திசை, அதேபோல இந்த குரு திசை, இது கேது திசை. இதெல்லாம் வரும்போது நான் பார்த்துருக்கேன். நான் ஜாதகங்கள் பார்க்கும்போது, அவங்க மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்ச பல பிரச்சனைகள், மன உளைச்சல்ல இருக்காங்க. அ ஏன்னா, அவங்களுக்கு வந்து அது அந்த அந்த திசை வந்து ரொம்ப மோசமான பலன்கள குடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயங்கள நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்க உங்க ஜாதகத்துல இந்த மாரி திசையெல்லாம் நடக்குதா? அப்ப இதுதான் பலன்களா வரும். அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.